அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய பதிவில் நாளைய தினம் அமாவாசை அன்றைக்கு இந்த ஒரு செயலை செய்தால் உங்களுக்கு தொழிலில் அபரிதமான வளர்ச்சியும் வெற்றியும் கிட்டும். மேலும் தொழில் ஸ்தானங்களில் மட்டுமல்லாமல் வீட்டிலும் இதே போன்று நீங்கள் செய்து வந்தால் வீட்டிலும் பண வரவு அபரிதமாக உண்டாகும். நீங்கள் அதை செய்து பார்த்து கண்டிப்பாக பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இது நம்ம இதுக்கு தேவையான மூன்று எளிய பொருட்கள். ஒரு கண்ணாடி குவளை அல்லது கண்ணாடி டம்ளர். ரெண்டாவது கண்ணாடி இந்த ஐஸ்கிரீம் பவுல்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐஸ்கிரீம் பவுல்ஸாக இருந்தாலும் ஓகே தான். அந்த பவுலுக்குள்ளேயோ இல்லது எங்கள் வீட்டில் பவுலே இல்லை, கண்ணாடி அந்த ஊராக வாங்கின கண்ணாடி பாட்டில்ஸ் தான் இருக்குன்னா அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. மூடி வேண்டாம், வெறும் பாட்டில் ஓப்பன் இதில் இருந்தால் போதும். அந்த பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கண்ணாடி டம்ளர் உங்கள்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லது. அல்லது ரெண்டுமே எங்ககிட்ட இல்லை, கண்ணாடி குவளை மாதிரி அதாவது பாத்திரம் மாதிரி தான் இருக்குன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. தொழில் ஸ்தாபனங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதாவது கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இதில் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அபரிதமான பண உறவு உங்களுக்கு உண்டாகும். அது தொழில் ஸ்தாபனங்களில் வைத்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைத்தாலும் சரி, அல்லது வீட்டிலேயே நாங்கள் தொழில் பண்ணுறோங்க, ஏதோ ஒரு கடை வச்சுருக்கோம், நீங்கள் கடையில் வச்சாலும் சரி, நீங்கள் வீட்டில் அதே கடையும் வைத்திருந்தாலும் கடையில் ஒன்று வையுங்கள், வீட்டிலும் அதே போன்று ஒன்று வையுங்கள். உங்களுக்கு பண வரவு ரொம்ப அபரிதமாக இருக்கும். அந்த நீர், அந்த குவளை கண்ணாடி டம்ளர் அல்லது குவளை அல்லது பாட்டிலில் என்ன பண்ணுங்கள், 3/4 பாகத்திற்கு நீரை ஊற்றிவிட்டு இந்த எலுமிச்சம்பழம், நீங்கள் எடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் ஒரு கருப்பு கூட இல்லாமல் தூய்மையாக அழகாக இருக்கணும், கரெக்டாக. அதே மாதிரி காயாகவும் இருக்கக்கூடாது, பழமாக தான் இருக்க வேண்டும். இந்த எலுமிச்சை பழம் உங்களுக்கு அது தெரியும், இது ராஜகனி தேவகனின்னு சொல்லுவாங்க. இதில் அதீதமான சக்திகள் நிறைய இருக்குது. பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது இது. நீங்கள் இந்த எலுமிச்சம்பழங்களை நான் சொன்ன மாதிரி ஒரு கருப்போ ஒரு புள்ளியோ எதுவுமே இல்லாமல் தூய்மையான பழமாக ஒன்று நாளைக்கு போய் வாங்குங்க. நாளைக்கு வாங்கி நாளைக்கு இந்த இது எப்போ பண்ணுறீங்கன்னா குளிகை நேரத்தில் நீங்கள் எனக்கு அபரிதமான செல்வம் வர வேண்டும், செல்வ வளம் இருக்கணும், அபரிதமான பணம் வரணும், நிறைய பணம் பண வரவு உண்டாகிட்டே, தினமும் எனக்கு பண வரவு உண்டாகிட்டே இருக்கணும், செலவு குறைய வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த இதை பண்ணுங்கள். குளிகை நேரத்தில் இந்த நீர் 3/4 பாகம் ஊற்றிவிட்டு எலுமிச்சம் கனியை உள்ளே போட்டு விடுங்கள் அந்த நீரின் உள்ளே. மேலும் அந்த நீருக்குள்ளே பச்சை கற்பூரம் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சிட்டிகை, அதாவது சின்ன பீஸ் எடுத்து அதை பொடி பண்ணி அந்த நீருக்குள்ளே போடுங்க. மேலும் ஒரு 5-6 கல்லுப்பையும் அது நீருக்குள்ளே போடுங்க. நீங்கள் இப்போ நிறைய கல்லுப்பு போட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் மேலே மிதக்கும். சில கடைகளில் பார்த்துருப்பீங்க, எலுமிச்சம்பழம் மேலே மிதந்துட்டுருக்கும். சில கடைகளில் கீழே வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, உப்பு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது மேலே மிதக்கும். அதனால் நம்ம 5-6 கல்லுப்பு போட்டாலே போதுமானது. இந்த மாதிரி நீர் நிறைந்த பாத்திரத்தில் இந்த எலுமிச்சம்பழம் வைப்பது என்னென்னா எந்த ஒரு தீய சக்தி, அதாவது நெகட்டிவ் வைப்ஸ் எதுவும் உள்ளே வராது. நமக்கு வீடு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வைப்ஸில் தான் இருக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இதே போன்று பாசிட்டிவ் வைப்ஸாக நமக்கும் உண்டாகும். அதற்காக தான் இந்த நீரில் எலுமிச்சம்பழம் போட்டு நம்ம வைக்கிறது. இதை நீங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக வைங்க. அதனுடன் இந்த 2 பொருளையும் சேர்த்து வைத்து பாருங்கள், கண்டிப்பாக பண வரவு உண்டாகும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் என்று. இதை வச்சு ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இது வச்ச உடனே எனக்கு வந்துருமானா கொஞ்சம் வீடும் நீட்னஸாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வீடு குப்பையாக வச்சுக்கிட்டு இதை மட்டும் வச்சா எனக்கு எல்லாம் வந்துருமானா இல்லை. நீங்கள் வீடையும் கொஞ்சம் சுத்தபத்தமாக நம்ம சாமி கும்பிட்றது, நம்மளுடைய ஹேபிட்டட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு இந்த போன்ற சில விஷயங்கள் செய்வதனால் நமக்கு பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை செய்து பாருங்கள். இது போன்ற இனிய தகவலை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவிப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.